Video number 2. Take and see page number 216. Next topic is 4.3.4 mutual inductance between two long coaxial solenoids. Students, this is also 5 mark question. புக் பேக் கொஸ்டின் கிடையாதுமா. ஆனால் புக்கு இன்சைடில் கேட்குறதுக்கு பாசிபிள் உண்டு. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் எ லாங் சாலினாய்டுன்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி தான் இப்போது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் டூ லாங் கோஆக்சியல் சொலினாய்ட்ஸ். ஸோ லாஸ்ட் கொஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சொலினாய்டை யூஸ் பண்ணி, ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா பேஜ் நம்பர் 213 எடுத்துகிட்டு இந்த கொஷினை பாருங்கள். செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் எ லாங் சாலினாய்டு இருக்கு இல்லையா? ஸோ இதே மாதிரி தான் இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண போகிறது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் between two long coaxial solenoids. Again I inform this is not book back but book inside கேட்குறதுக்கு பாசிபிள் உண்டுமா. ஸோ எல்லாருமே இதை 5 மார்க் கொஷின் போட்டுக்கோங்க டெக்ஸ்ட் புக்கில். கன்சிடர் டூ லாங் கோஆக்சியல் சொலினாய்ட்ஸ் ஆஃப் சேம் லென்த்து. ஸோ ரெண்டு சொலினாய்டு எடுத்துக்கிறோம், அதனுடைய லென்த்து ஈக்குவல், ரெண்டுமே சேம் லென்த்து தான். தி லென்த் ஆஃப் தீஸ் சாலினாய்ட்ஸ், இது முக்கியமான கண்டிஷன்மா. ஸோ தி லென்த் ஆஃப் தீஸ் சாலினாய்ட்ஸ் இஸ் லார்ஜ் வென் கம்பேர்ட் டு த ரேடியஸ். ஸோ அந்த சொலினாய்டோடைய ரேடியஸை கம்பேர் பண்ணும் போது அதோடைய லென்த் எப்படி இருக்கணும்? லார்ஜாக இருக்கிறது தான் இங்கே கண்டிஷன். ஸோ தட் அந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும்? தி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்ட் இன்சைட் த சொலினாய்டு இஸ் யூனிஃபார்ம். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போ அதனுடைய லென்த் ரேடியஸை கம்பேர் பண்ணுறப்போ லார்ஜாக இருக்கும், அப்போ அந்த சொலினாய்டில் உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? யூனிஃபார்மாக இருக்கும். அண்ட் ஃப்ரிங்கிங் எஃபெக்ட், ஃப்ரிங்கிங் அப்படின்னு சொன்னால் at the ends may be ignored. அந்த சொலினாய்டோட எண்டில் நமக்கு அந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு மெயின்டைன் ஆகாது. ஸோ அதான் அந்த ஃப்ரிங்கிங் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. Let A1 and A2 be the area of cross section of solenoid. ஸோ நம்ம இடத்துல சொலினாய்டோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் சொலினாய்டுக்குள்ளது A1, செகண்ட் சொலினாய்டு A2. ஸோ இப்போ நீங்கள் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபிகர் 4.22ங்கிறது என்னது? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் டூ லாங் கோஆக்சியல் சொலினாய்ட்ஸ். அதாவது இதை வந்து நம்ம காயில் A1 சொல்கிறோம், அதான் ஃபஸ்ட்டு சொலினாய்டு. இதை இன்சைடில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது தான் என்ன சொல்கிறாங்க? சொலினாய்டு 2. ஸோ இந்த மேலே உள்ள அவுட்டர் போர்ஷன் தான் சொலினாய்டு நம்பர் 1. உள்ளுக்குள்ளே இன்சைடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் என்னது? சொலினாய்டு நம்பர் 2. ஸோ இப்போ நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் தியரியை. A1 அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் சொலினாய்டு, ஃபர்ஸ்ட் சொலினாய்டு. A2 அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த செகண்ட் சொலினாய்டு. ஸோ இந்த நம்பர் தீஸ் ஆர் ரெப்ரசன்ஸ் வாட்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். சொலினாய்டு நம்மளுடைய சொலினாய்டு ஒன்னுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். உள்ளுக்குள்ள வர ரெட் கலர் லைன்ஸ் நம்பர் இதை ரெப்ரசென்ட் பண்ணுறது பாருங்கள். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அதாவது செகண்ட் காயில் உள்ள சொலினாய்டு 2 உடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். So read the next line. A1 and A2 be the area of cross section of the solenoids with condition பாருங்கம்மா. A1 is being greater than A2. A2 விட A1 தான் எப்படி இருக்கும்? கிராஸ் செக்ஷன் லார்ஜாக இருக்கும். அது நம்ம டயக்ராம்லேயே நமக்கு ஈஸியாக தான் அதை நம்ம ஈஸியாக டயக்ராமில் பார்க்கலாம். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A1 is greater than ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A2. Next line. The turn density of these solenoids are N1 and N2. அதாவது A1 அப்படிங்கிற அந்த சொலினாய்டில் உள்ளது தான் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் தான் N1. A2 அப்படிங்கிற சொலினாய்டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்னது? N2. நெக்ஸ்ட் லைன். ஸ்மால் I1 அப்படிங்கிறது கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி சொலினாய்டு 1 வழியே போகிற கரண்ட்டு. தென் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் இன்சைட் இட். நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு சொலினாய்டும் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்டு பை த சொலினாய்டு அப்படின்னு நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். What is the formula? Can you guess students? Very good. B is equal to mu naught N I அப்படின்னு நம்ம தேர்ட் லெசன்லேயே படிச்சிருக்கோம் இல்லையாமா, அதை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ சொலினாய்டு 1 அப்படிங்கிறனால நம்ம B1 போட்டிருக்கோம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த மியூ நாட் அப்படியே போட்டுக்க வேண்டியது. நம்பர் ஆஃப் டர்ன்ஸுங்கிறது சொலினாய்டு 1, ஸோ N1 போட்டிருக்கோம். I1ங்கிறது இஸ் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி சொலினாய்டு 1, ஸோ I1. Read the next line. As the field lines of B1 vector are passing through area bounded by solenoid 2. அதாவது the magnetic field lines B1 வெக்டார்ங்கிறது எது வழியாக பாஸ் ஆகுது பாருங்கள்? அந்த சொலினாய்டு 2 வழியாக பாஸ் ஆகுது. The magnetic flux is linked with each turn of the solenoid 2 due to current in solenoid 1. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ அந்த சொலினாய்டு 2ல் உள்ள மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு எதனால் கிடச்சிருக்கு? சொலினாய்டு 1 வழியாக போகிற
கரண்ட்னால உருவாகிருக்கு. ஸோ இஸ் given by. Again I read, as the field lines B1 vector are passing through the area bounded by solenoid 2, the magnetic flux is linked with each turn of the solenoid 2. ஸோ solenoid ஒவ்வொரு டேர்ன்ஸில் என்ன ஆகும், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு B1 அப்படிங்கிறது பாஸ் ஆகும் due to current in solenoid 1. So what is the formula? Generally we know the formula. magnetic fluxக்கு நமக்கு தெரியும், integration B vector dot dA vectorனு. அதை தான் நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம், solenoid 2 அப்படிங்கிறனால நம்ம ஏரியா 2வை A2ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். we know the formula B vector dot dA vector. அதை தான் இங்கே நமக்கு B1 vector dot dA vectorனு போட்டிருக்காங்க. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு B1 அப்படிங்கிறது தான் ஏரியா 2வில் கான்டாக்ட் இருக்குது. ஸோ அது இன்டகிரேஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், B1 அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதை அப்படியே வச்சுக்க வேண்டியது. நம்ம இந்த dA வெக்டாருங்கிறது நமக்கு இன்டகிரேஷன் பண்ணுறப்ப என்னமா கிடைக்கும், ஏன்னு கிடைக்கும். அந்த ஏங்கிறது எதனுடைய ஏரியா, செகண்ட் காரோடைய ஏரியா. ஸோ நம்ம ஏட்டுன்னு வச்சுருக்கோம். ஏன்னு சொன்னால் கரண்ட்டு 1ல் போகிற சொலினாய்டு உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எதனுடைய கான்டாக்டில் இருக்கும், அந்த சொலினாய்டு 2 ஒவ்வொரு டேர்ன் வழியாகவும் பாஸ் ஆகும். அதனால தான் நம்ம டிஏ என்ன வச்சுருக்கோம், A2ன்னு வச்சுருக்கோம். ஸோ ஹியர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம ஆல்ரெடி அந்த லாஸ்ட் கொஸ்டின்லேயே சொல்லியிருக்கோம், செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் எ லாங் சொலினாய்டில் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸும் அந்த பிளேன் ஆஃப் த சொலினாய்டும் ரெண்டு பேரலாக இருக்கும். ஸோ தீட்டாவுடைய வேல்யூ 0ன்னு சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட்டு B1உடைய வேல்யூ இப்போ தான் நமக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்தோம், μ0 N1 I1. இந்த A2வை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்க வேண்டியது. இதான் என்னது, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் தி magnetic flux of the coil 2 with respect to 1. Next, flux linkage with the solenoid 2 with total number turns. Flux linkage, now what is the formula? நமக்கு தெரியும், number of turns into flux. So N2 phi2, ஏன்னா solenoid 2ன்னு சொல்லிட்டாங்களே, அதனால தான் நம்ம N2 phi2 போட்டிருக்கோம். அடுத்தது N2னா நமக்கு தெரியும், number of turns density நமக்கு தெரியல. N2 is equal to, அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், N is equal to ஸ்மால் n into லென்த்துன்னு. இங்கே நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 2னால இங்கே N2ன்னு போட்டிருக்கோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் N2 நம்ம என்ன போட்டுக்கலாம், N2 into லென்த், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் into Lன்னு போட்டுக்கலாம். அதான் டர்ன் டென்சிட்டி. நெக்ஸ்ட்டு இந்த phi2 வேல்யூ நமக்கு தெரியும், இங்கே அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்க வேண்டியதான், μ0 N1 I1 into A2. ஸோ இதை ஃபார்முலாவை ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணியிருக்கோம், μ0 N1 N2 A2L. வெளில நம்ம என்ன வச்சுருக்கோம், இந்த I1ங்கிற கரண்ட்டு வெளியில் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வீணோ நமக்கு தெரியும், ஃப்ளக்ஸ் லிங்கேஜுங்கிறது என்னது, இஸ் நத்திங் பட் இப்போ தான் பார்த்தோம், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் 2 வித் ரெஸ்பெக்ட் டு 1ன்னு பார்த்தோம்ல, M21 I1. ஸோ கம்பேர் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும், ரெண்டுமே ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் தான். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரைட் பண்ணலாமா, அதாவது M21 I1 is equal to, again I write M21 I1 is equal to, இங்கே என்ன இருக்குது நமக்கு, μ0 N1 N2 A2 L into Iன்னு இருக்கு இல்லையா. ஸோ இது ரெண்டு பக்கமும் I கேன்சல் பண்ணிடலாமா. ஸோ we get M21 is equal to μ0 N1 N2 A2 L. This gives the expression for, underline பண்ணிக்கோங்கம்மா, mutual inductance M21 of solenoid 2 with respect to solenoid 1. So second solenoid இருக்குல்லையே, அதனுடைய mutual inductance with respect to first solenoid. What is the formula, μ0 N1 N2 A2L. Students, can you guess and tell what is the self inductance of a long solenoid? What is the formula, L is equal to μ0. ஸோ என்னம்மா எழுதியிருக்கோம், லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம், μ0 N² ALன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்கே நம்ம மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் 2 காயில்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த என்னென்னு வச்சுருக்காங்க, N1 N2ன்னு வச்சுருக்கோம். மற்றபடிலாம் எல்லாம் அதே தான், μ0 வந்திருக்கு. ஏ ஏரியா தான், செகண்ட் காயிலுங்கிறதுனால A2ன்னு போட்டிருக்காங்க. எல் அதே மாதிரி இங்கே எல் போட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் லைன், சிமிலர்லி we can find, அதே மாதிரி இப்போ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சது phi21, இப்போ நம்ம பார்க்க போகிறது phi12. ஸோ we can find mutual inductance M12 of solenoid 1 with respect to solenoid 2 as given below. அப்போ நமக்கு என்ன வேணும், ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்டு பை solenoid 2 when carrying a current I2. ஸோ solenoid 2 வழியாக கரண்ட் I2 பாஸ் ஆகும் போது கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு. ஸோ B2 is equal to, already we know the formula, general formula, μ0
என் ஐன்னு நமக்கு தெரியும். அதை தான் இங்கே நம்ம என்ன எழுதியிருக்கோம், செகண்ட் காயில்னால இங்கே எல்லாமே 2ன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். μ0 n2 I2. நம்ம இதே ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு த காயில் 1 அப்படிங்கிற மாதிரி என்ன போட்டிருந்தோம், எல்லாமே 1ன்னு போட்டிருக்காங்க. ஸோ தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்ட் பை த சொலினாய்ட் 2 அப்படிங்கிறனால தான் நமக்கு μ0 n2 I2ன்னு ரைட் பண்ணியிருக்கோம். திஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் B2 எப்படி இருக்கும், இஸ் யூனிஃபார்ம். அண்டர்லைன் பண்ணிக்கோங்கம்மா. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் B2ங்கிறது எப்படி இருக்கும், யூனிஃபார்மாக இருக்கும். எங்கே, இன்சைடு த சொலினாய்ட் 2ல் தான், இன்சைடில் இருக்கும் போது மட்டும்தான் அது நமக்கு யூனிஃபார்மாக ஸ்ப்ரெட் ஆகும். பட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் சொலினாய்டுடைய அவுட் சைடில் உள்ள பாயிண்ட்ஸில் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய வேல்யூ 0. இதுவும் கூட 1 மார்க் கொஸ்டினுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த சொலினாய்டுடைய அவுட் சைடில் என்ன கிடைக்கும் நமக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய வேல்யூ 0. பட் இன்சைடில் எப்படி இருக்கும், யூனிஃபார்மாக இருக்கும். Read the next line. Again I read. This magnetic field B2 is uniform inside the solenoid 2 but outside the solenoid 2 is almost 0. Therefore, for solenoid 1, the area A2 is effective area. அப்படி பார்க்கும்போது நமக்கு அந்த solenoid 1 கன்சிடர் பண்ணும்போது நமக்கு அந்த ஏரியா A2ங்கிறது எப்படி இருக்கும், effective area over which the magnetic field B2 is present, நாட் ஏரியா A1. ஸோ அந்த A2க்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் நமக்கு முக்கியம். A1உடைய ஏரியாவை நம்ம இப்போ கன்சிடர் பண்ண வேண்டாம். பிகாஸ் எகெயின் ஐ ஷோ த டயக்ராம் பாருங்கம்மா. இந்த ஏரியா அதாவது இந்த சொலினாய்டு 1க்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க காயில் சொலினாய்டு தான் என்னது, இந்த A2 அப்படிங்கிற சொலினாய்டு. அதாவது சொலினாய்டோட அவுட் சைடில் என்ன சொல்கிறாங்க, இங்கே வெளில பார்க்குறப்ப தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு 0. பட் இன்சைடில் பார்க்குறப்ப கண்டிப்பாக நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், யூனிஃபார்மாக இருக்குன்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த A1 கன்சிடர் பண்ணும் போது இந்த A1ல் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டை கூட நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். பட் A2வில் என்ன இருக்கோ கண்டிப்பாக அது என்ன ஆகும், இந்த ஏரியா A1ல அஃபெக்ட் பண்ணும். Again I read the line. Therefore for solenoid 1 the area A2 is effective area. A2ங்கிறது effective area over which magnetic field B2 is present. ஸோ அந்த A2ல எங்கெல்லாம் அந்த magnetic field B2 இருக்கோ அது ரொம்ப முக்கியமான ஏரியா. பட் நாட் ஏரியா A1. ஏரியா A1 is not important. Then the magnetic flux phi12 linked with each turn of solenoid 1 due to current in a solenoid 2. ஸோ இப்போ போகிற நம்ம கரண்ட் solenoid 2 வழியாக பாஸ் ஆகுது. பட் உருவாகிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு ஃபர்ஸ்ட் solenoidல ப்ரொடியூஸ். வாட் இஸ் அ ஃபார்முலா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு solenoid 1க்குள்ளது. ஸோ 512ன்னு போடுறோம். அதே மாதிரி இன்டகிரேஷன் A2ங்கிற ஏரியா தான் நமக்கு எஃபெக்டிவ் ஏரியா. ஸோ இன்டகிரேஷன் A2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி B2 வெக்டர் டாட் அங்கே B1 போட்டிருந்தோம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இங்கே கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு B2. ஸோ B2 வெக்டர் டாட் DA வெக்டர். அதே மாதிரி நமக்கு இன்டகிரேஷன் பண்ண என்னமா கிடைக்கும், B2 DAங்கிறது என்னவா மாறிடும், ஏரியா A2. ஏன்னா ஏரியா A2 தான் இங்கே எஃபெக்டிவ் ஏரியா, A1 கிடையாது. அடுத்து B2 உடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், A2 அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் தி ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் ஆஃப் solenoid 1 வித் டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். வாட் இஸ் அ ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஃப்ளக்ஸ். அது solenoid 1க்குள்ளது, அதனால் N1 512ன்னு போட்டிருக்கேன். அடுத்து N1 நம்பர் ஆஃப் டென்சிட்டி நமக்கு தெரியும், N1 into Lன்னு. அடுத்து 512 நமக்கு ஃபார்முலா தெரியும், இங்கே μ0 N2 I2 into A2. ஸோ ஃபைனலி we get N1 512 is equal to μ0 N1 N2 A2 L into. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஸ்டெப் தான், அதில் ஒரு ரீஅரேஞ்ச் மட்டும் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், μ0 எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்லாம் தனித்தனியாக எழுதிக்கிறோம், N1 N2ன்னு. நெக்ஸ்ட் ஏரியாவை எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் உள்ளது லென்த்து. ஃபைனலாக என்ன பண்ணுறோம், அதனோட எல் எழுதிக்கிறோம். ஃபைனலாக தான் அப்படியே கரண்ட்டு ஐயை ரைட் பண்ணிக்கிறோம். ஃபைனலாக கரண்ட்டு ஐ. இப்போ உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். N152 எப்படி நமக்கு கிடைச்சது ஃபார்முலாங்கிறது. we know that நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் இஸ் ஈக்குவல் டு M12 I2ன்னு தெரியும். ஸோ இதில் ரெண்டுமே ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் தான். ரெண்டு என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம் லாஸ்ட் கொஸ்டின் மாதிரியே. ஸோ கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், M12 I2 இஸ் ஈக்குவல் டு, இதை அப்படியே ரைட் பண்ணலாமா, μ0 N1 N2 A2 L into I2. ஸோ இந்த I2 கெட் கேன்சல் ஆகிடுமாம்மா. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, அதை தூக்கி எழுத வேண்டியதான். M12 is equal to μ0 N1 N2 A2 L. ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோலே பார்த்துருப்போம், மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படிங்கிற ஃபார்முலாவில். ஸோ ரெண்டு காயில் உள்ள மியூச்சுவல் இண்டக்ஷன் வந்து சேம். அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், M12 is equal to M21 is equal to Mன்னு சொல்லி ரைட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோமா, அதை தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். In general, the mutual inductance between two long
கோஆக்சியல் சொலினாய்டு இஸ் given by. ஸோ இது 1 மார்க் கொஸ்டினுக்கு யூஸ் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ். ஜென்ரலாக மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் 2 லாங் கோஆக்சியல் சொலினாய்டுக்கு வாட் இஸ் த ஃபார்முலா? 2 லாங் கோஆக்சியல் சொலினாய்ட்ஸ் இருந்ததுன்னா அதனுடைய மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கு வாட் இஸ் த ஃபார்முலா? மெமரி பண்ணிக்கோங்க. கேபிட்டல் எம் தான் யூஸ் பண்ணணும் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கு. μ0 n1 n2 a2 l. இதே நம்ம செல்ஃப் இண்டக்டன்ஸ் என்ன எழுதியிருக்கோம்? μ0 n ஸ்கொயர் al. ரைட் பண்ணாமா? ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. இது செல்ஃப் இண்டக்டன்ஸ், இது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். ஃபைனலி இஃப் டயலக்ட்ரிக் மீடியம் ஆஃப் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அதாவது μr சப்போஸ் சொலினாய்டில் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகும்? ஜஸ்ட்டு we can multiply it by μr மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ we know the formula. μ0 μr is nothing but μன்னு தெரியும். ஸோ அதனால தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே ஃபார்முலா பாருங்கள். m is equal to μ n1 n2 a2 l. ஸோ இதே தான் நம்ம எழுதியிருக்கோம். l is equal to செல்ஃப் இண்டக்டன்ஸுக்கும் μ n ஸ்கொயர் al. அதே மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் 2 காயில்னு கேட்டாங்கன்னா மறந்துடாமல் μ ஒன்று தான். ஆனால் எண்ணுக்கு பதிலாக n1 n2 போடணும். இங்கே வெறும் ஏ மட்டும் போடுவோம். இங்கே ஏரியா ஆஃப் த செகண்ட் சொலினாய்டை போடணும். அதே மாதிரி எல் போடணும். அப்படி இல்லாமல் அந்த மியூவை எக்ஸ்பேண்ட் பண்ணி μ0 μrன்னு போட்டாலும் கரெக்டு தான். அப் டு திஸ் கொஷின் கம்ப்ளீட்டட்மா. இது வரைக்கும் எல்லாருமே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின் ஆன்சர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது புக்கு இன்சைடில் கேட்கறதுக்கான பாசிபிள் உண்டு. இது திஸ் இஸ் ஆல்சோ 5 மார்க் பட் புக் இன்சைட். வாட் இஸ் த கொஸ்டின்? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் 2 லாங் கோஆக்சியல் சொலினாய்ட்ஸ். நெக்ஸ்ட் டேக் பேஜ் நம்பர் 218 and see. Next topic 4.4.1 Introduction. Electromotive force. My heading 4.4 Methods of producing induced EMF. இது ரொம்ப முக்கியமான டாபிக். அதாவது அந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப்பை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் we are going to discuss introduction. So electromotive force is the characteristic of any energy source capable of driving electric charge around a circuit. அதாவது அந்த சர்க்கியூட்டில் எலக்ட்ரிக் சார்ஜை நம்ம கொண்டு வரதுக்கு என்ன அந்த எனர்ஜி சோர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுற டேர்ம் என்னது? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ we have already learned it is not actual, அது வந்து it is not a force but அப்போ what is this? It is the work done in moving. you அண்டர்லைன் பண்ணிக்கோங்கம்மா ஸ்டூடெண்ட்ஸ். டிஃபைன் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னு கூட கேட்கலாம். இது ஒரு ஒர்க் டன். என்ன பண்ணுவீங்க? ஒர்க்கு இன் மூவிங் யூனிட் எலக்ட்ரிக் சார்ஜ். ஒரு யூனிட் எலக்ட்ரிக் சார்ஜை அந்த சர்க்கியூட்டில் மூவ் பண்ணுறதுக்கு நம்ம செய்கிற ஒர்க் டன்னை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? இஎம்எஃப்னு சொல்கிறோம். இட் இஸ் மெஷர்டு இன் ஜூல் பெர் கூலும்னு சொல்லலாம், இல்லைன்னா வோல்ட்னு சொல்லலாம். ஸோ வாட் இஸ் த யூனிட் ஆஃப் இஎம்எஃப்? வெரி குட், ஜூல் பெர் கூலும் ஆர் வோல்ட். So what are the examples of EMF sources? Some examples of energy source which provides EMF. So the EMF produce பண்ணுறதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்குன்னா தெர்மோ எலக்ட்ரிக் டிவைசஸ், சோலார் செல்ஸ், எலக்ட்ரிக்கல் ஜென்ரேட்டர்ஸ். These are some examples. Next one of these electrical generators are most powerful machines. And the electrical generators தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ரொம்ப powerful machines. ஏன்னா why? They are used for large scale power generation. அதிகமான பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் ஜென்ரேட்டர்ஸ் தான் நம்ம பவர்ஃபுல் மிஷின்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு ஃபேரடேஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் அண்ட் இஎம்எஃப் இஸ் இன்டியூஸ்ட் இன் ஏ சர்க்யூட். ஸோ நமக்கு தெரியும் ஃபேரடேஸ் லாஸ் படி என்ன ஆகும்? இஎம்எஃப் அந்த சர்க்யூட்டில் இன்டியூஸ் ஆகும் வென் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் இட் சேஞ்சஸ். எப்போ ப்ரொடியூஸ் ஆகும்? ஸோ எப்போல்லாம் அந்த சர்க்யூட்டில் ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுமோ அப்போல்லாம் ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோ கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷனில். ஸோ திஸ் இஎம்எஃப் அதுக்கு பேர் தான் என்ன? இன்டியூஸ் இஎம்எஃப். நெக்ஸ்ட்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான வேர்டு. தி மேக்னிடியூட் ஆஃப் த இஎம்எஃப் இஸ் கிவன் பை. 1 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். மேக்னிடியூட் அப்படின்னு சொன்னால் ஃபார்முலா என்ன? எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு d∅b/dt. மறந்துடாமல் அண்டர்லைன் பண்ணிக்கோங்கம்மா. நெக்ஸ்ட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ரைட் பண்ணுறோம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், BA cos θன்னு அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது 1 மார்க் கொஸ்டினுக்கு யூஸ் ஆகும். எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு d/dt BA cos θ. ஃப்ரம் தி above ஈக்குவேஷன் இட் இஸ் கிளியர் தட் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கேன் பி ப்ரொடியூஸ்டு பை. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதை மார்க் பண்ணிக்கோங்கம்மா. உங்களுடைய புக் பேக்கில் உள்ள 2 மார்க் கொஸ்டினுடைய 6th கொஸ்டினுடைய ஆன்சர்.
2 மார்க் கொஸ்டின் சிக்ஸ்த் உடைய ஆன்சர் ஃப்ரம் த எபோவ் ஈக்குவேஷன் இட் இஸ் கிளியர் தட் இதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இன்டியூஸ்டு இஎம்எஃப் அதாவது இந்த எப்சிலானை சொல்கிறாங்க. இன்டியூஸ்டு இஎம்எஃப் கேன் பி ப்ரொடியூஸ்டு பை சேஞ்சிங். எதையெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணால் அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன் எனி ஆஃப் த ஃபாலோயிங் வேஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பை சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு பி. அதாவது ஃபார்முலா ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு டி பை டிடி பிஏ கான்ஸ்டன்ட்டாக நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஸோ இந்த இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வே பி மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணணும். பை சேஞ்சிங் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு பி. செகண்ட் பாயிண்ட் பை சேஞ்சிங் தி ஏரியா ஏ ஆஃப் த காயில். அந்த எடுத்துகிட்ட காயோட ஏரியாவை சேஞ்ச் பண்ணோம்னா அதன் மூலயமா நமக்கு இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். தேர்ட் ஒன் டீட்டா. அதை தான் என்ன சொல்கிறோம்? பை சேஞ்சிங் த ரிலேட்டிவ் ஓரியன்டேஷன் ஆஃப் தி காயில் வித் மேக்னெட்டிக் ஃபீல்டு. நம்ம அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் அந்த காயில் வச்சுருக்கோம் இல்லையா பொசிஷன், டீட்டாவை பொறுத்தும் கூட நம்ம அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது உங்களுக்கு அடிக்கடி ரிப்பீட்டாக வரக்கூடிய ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான். ஸோ எல்லாருமே இதுலேருந்து ஆன்சரை மார்க் பண்ணி இதுவரையும் மார்க் பண்ணிக்கிங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இந்த ஃபார்முலாவை ரைட் பண்ணிவிட்டு இந்த லைன்ஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். ஸோ ஆல் ஆர் மார்க்கெட் தேஸ் இவர் உங்களுடைய புக்கில் உள்ள ரோமன் 2னுடைய 6th அதாவது 2 மார்க் கொஸ்டினுடைய 6th கொஸ்டினுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த ஒவ்வொரு கிட்டையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாமா? 4.4.2 ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன ஃபேக்டர் பை சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு சொன்னோம் இல்லையா? ஸோ அதை நமக்கு எப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ஃப்ரம் ஃபேட் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன் இட் வாஸ் டிஸ்கவர்ட் தட். நமக்கு தெரியும் இஎம்எஃப் எப்போ இன்டியூஸ் ஆகும்? பை சேஞ்சிங் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆஃப் தி ஃபீல்டு த்ரூ இட். அந்த ஃபீல்டு வழியாக போகிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணுறோம் எலக்ட்ரோமேட்டிக் இண்டக்ஷன். தென் தி சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இஸ் ப்ராட் அபவுட் பை. அந்த ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது இல்லையா? அது டூ வேஸாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன்று ரிலேட்டிவ் மோஷன் பெட்வீன் சர்க்யூட் அண்ட் மேக்னெட். அந்த சர்க்யூட்டுக்கும் மேக்னெட்டிக் இடையிலலாம் எப்போல்லாம் அந்த ரிலேட்டிவ் மோஷன் இருக்கோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை வச்சு நம்ம மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ணலாம். செகண்ட் ஒன் வேரியேஷன் இன் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ தி நியர்பை காயில். 2 காயில் இருக்கிறப்ப அந்த பக்கத்தில் உள்ள காயில் வச்சு நம்ம கரண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறப்ப நியர்பை காயில் என்ன ப்ரொடியூஸ் ஆகுங்கிறது இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா மியூச்சுவல் இண்டக்டன்ஸில். அது செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயுமே இருக்குமா? ரோமன் லெட்டர் 3 அதாவது ரோமன் லெட்டர் 3னா என்னது? டீட்டெயில் இருக்கு இல்லையா? டீட்டெயிலுடைய 12th கொஸ்டினுடைய ஆன்சர் வெரி இம்பார்ட்டன்ட்னு போட்டுங்க. அடிக்கடி ரிப்பீட்டடாக இது மோஸ்ட்லி கேட்டே இருப்பாங்க. ஸோ ஆன்சர் ஸ்டார்ட் ஃப்ரம் கன்சிடர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் த ஹெட்டிங்? ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் பை சேஞ்சிங் தி ஏரியா ஆஃப் த காயில். இப்போ நம்ம 3 வேஸ் சொன்னோம் இல்லையா? அதில் செகண்ட் வே இஸ் ஏரியா ஆஃப் த காயில் சேஞ்ச் பண்ணுறது மூலயமா இன்டியூஸ் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் பண்ண அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ரோமன் லெட்டர் 3 டீட்டெயிலுடைய 12th கொஸ்டினுடைய ஆன்சர். கன்சிடர் எ கண்டக்டிங் ராட் ஆஃப் லென்த். கண்டிப்பாக ஃபிசிக்ஸ் அந்த கன்சிடர்னு போட்டு ரைட் பண்ணுற பேராக்கெலாம் 1/2 மார்க் உண்டு. அது நிறைய பேர் எக்ஸாமில் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்க. அதை கண்டிப்பாக எழுதணும். கன்சிடர் எ கண்டக்டிங் ராட் ஆஃப் லென்த் எல் மூவிங் வித் எ வெலாசிட்டி வி டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஆன் ரெக்டாங்குலர் ஃபிக்ஸடு மெட்டாலிக் ஃப்ரேம். ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் உள்ள மெட்டலில் ஒரு ராடு வந்து வெலாசிட்டி வியோட லெஃப்ட் சைடில் மூவ் ஆகிற மாதிரி கன்சிடர் பண்ணுறோம். அது மாதிரி நிறைய பேர் டயக்ராமும் ட்ரா பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆஃபில் எக்ஸாம்பிள் நிறைய பேர் ட்ரா பண்ணவே இல்லை. கம்பல்சரி டயக்ராமை ட்ரா பண்ணி அது என்ன மென்ஷன் பண்ணுதுங்கிறத எழுதணுமா? ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் பை சேஞ்சிங் தி ஏரியா என்க்ளோஸ்ட் பை த லூப் அப்படிங்கிற ஹெட்டிங் எழுதிட்டு டயக்ராம் நீட்டாக போட்டிருந்தீங்கன்னா தான் மார்க் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் அந்த ஏபிஸ். இது ஒரு ரெக்டாங்குலர் மெட்டாலிக் ஃப்ரேமு. பி வெக்டர் நமக்கு தெரியும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு அர்த்தம். அந்த பிளேன் ஆஃப் த பேப்பருக்கு எப்படி இருக்குது? பர்பண்டிகுலராக இருக்குது அண்ட் ஆக்டிங் இன்வர்ட்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் மெட்டாலிக் ஃப்ரேமில் நம்ம ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் எடுத்துக்கிறோம். அதாவது ஏபிசிடி அப்படிங்கிற இந்த ஃப்ரேமை மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இது பாருங்கள், இதனுடைய லென்த் ஆஃப் த ராடு எல்லுன்னு சொல்லிட்டோம். இது மூவிங் டுவர்ட்ஸ் லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டோம். I1 is the current flowing through the rod. So the whole arrangement is placed in எங்கே வச்சுருக்காங்க இந்த அரேஞ்ச்மெண்ட்டை கொண்டு போய்? ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வெக்டர் ஹூஸ் மேக்னெட்டிக் லைன்ஸ் எப்படி இருக்குன்னு அர்த்தம். அப்போது நான் ஆல்ரெடி சொல்லிட்டு அந்த இன்ட்டு போட்டுக்கு ரெப்ரசன்டேஷன் அது பர்பண்டிகுலர்லி பிளேன் ஆஃப் த பேப்பருக்கு எப்படி இருக்குது? பர்பண்டிகுலராக ஆக்ட் பண்ணுது. ஆஸ் தி ராடு மூவ்ஸ் ஃப்ரம் ஏபியிலேருந்து டிசிக்கு அந்த ராடு மூவ் ஆகுது. ஆன் எ டைம் டிடி
the area enclosed by the loop and hence magnetic flux through the loop decreases. டயக்ராமில் பாருங்கள், இந்த ஹோல் லூப்பை நம்ம எடுக்கும் போது நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த ராடு ஏபி அப்படிங்கிற பொசிஷன்லேருந்து சிடிக்கு லெஃப்ட்டில் மூவ் ஆகுது. அப்போ என்ன ஆகும், இந்த ஏரியா டிக்ரீஸ் ஆகும் போது கண்டிப்பாக மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் என்னமாகும், டிக்ரீஸ் ஆகும். I read the line. As the rod moves from ABலேருந்து எப்போ டிசிக்கு மூவ் ஆகுதோ குறிப்பிட்ட டைம் டிடியில் ஏரியா என்ன ஆகும், enclosed by the loop and hence the magnetic flux through the loop also decreases. The change in magnetic flux in time dt. நெக்ஸ்ட் 5bனா நமக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு தெரியும். இங்கே சேஞ்சுங்கிற வேர்டு போட்டிருக்கனால தான் d5bன்னு போட்டிருக்கோம். இன் டைம் டிடியில் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு ஃபார்முலா ஏற்கனவே இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ட்டு எவ்வளோ ஏரியா டிக்ரீஸ் ஆனது, சேஞ்ச் இன் ஏரியா. ஸோ பி அப்படி எழுதிக்கிறோம், ஏரியா ஏபிசிடி. சின்ஸ் ஏரியா ஏபிசிடி மீன்ஸ் ஏரியானா நமக்கு என்னமா தெரியும், ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு தெரியும். ஸோ நம்ம எடுத்துக்கிட்டதுனுடைய டயக்ராம். ஸோ டயக்ராமில் லென்த்து பாருங்கள் எல் இருக்குது, பிரெத் எவ்வளோ இருக்குது பாருங்கள், வி இன்ட்டு டிடி. ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதியிருக்காங்க, லென்த் இன்ட்டு பிரெத், அதாவது எல் இன்ட்டு வி dt. So d5b is equal to, இதையெல்லாம் ஜாயின் பண்ணி ரைட் பண்ணிடலாமா, இந்த கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். b அப்படியே எழுதிக்கிறோம், b அப்படியே எழுதிக்கிறேன். ஏரியா ஆஃப் ஏபிசிக்கு பதில் எழுதிக்கலாம் நம்ம, எல் வி டிடி. அதைத்தான் நமக்கு ரைட் பண்ணியிருக்காங்க. d5b is equal to blv dt. நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும், சேஞ்சிங் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் வேணும். ஸோ இந்த டிடி அப்படியே கீழே இருக்கில்லாமா, அப்போ d5/dt இஸ் ஈக்குவல் டு ரிமைனிங் என்ன இருக்குது, பிஎல்வி மட்டும்தான் இருக்குது. இது நெக்ஸ்ட் லைன், ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். அப்போ என்ன கிடச்சிருக்கு நமக்கு, அண்ட் இஎம்எஃப் இஸ் ஜென்ரேட்டட். இந்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லைன். ஸோ இந்த ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகிறதுனால நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஒரு இஎம்எஃப் அந்த லூப்பில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, ஜென்ரேட் ஆகிருக்கு. த மேக்னிடியூட் ஆஃப் த இன்டியூஸ்டு இஎம்எஃப் எவ்வளோ மேக்னிடியூட் இன்டியூஸ் ஆகிருக்கு, எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு d5b/dt. இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னா நமக்கு தெரியும், சிம்பிள் என்னது, எப்சிலான். அப்போ d5/dt இஸ் நத்திங் பட் வாட், BLV. So only we can write epsilon is equal to B into L into V. Students, இதே 1 mark question கேட்கறதுக்கு பாசிபிள் உண்டு. So by. So next இந்த EMF பேர் என்னமா, induced. இந்த EMF பேர் என்னது, மோஷனல் EMF. Why ஏன் சொல்கிறது மோஷனல் EMFன்னு ஏன்னு சொன்னால், since it is produced due to movement of the conductor in the magnetic field. மேக்னெட்டிக் ஃபீல்டில் அந்த கண்டக்டர் ஏபிலேருந்து சிடிக்கு மூவ் ஆகிறதுனால ப்ரொடியூஸ் ஆன இஎம்எஃப், அதனால் அதுக்கு பேர் மோஷனல் இஎம்எஃப். நெக்ஸ்ட் 1 mark, தி டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட் இஸ் ஃபவுண்ட் பை யூசிங் ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல். ஸோ விச் டைரக்ஷன், கிளாக் வைஸ் டைரக்ஷன். சப்போஸ் இந்த லூப்பில் ரெசிஸ்டன்ஸ் ஆரை நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா இன்டியூஸ்டு கரண்ட்டு எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். we know the formula, ஜென்ரலாக I is equal to formula நம்ம V/R. அதான் நம்ம என்ன எழுதியிருக்கோம், I, Bக்கு பதில் எப்சிலான் போட்டுருவோம், இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ரெசிஸ்டன்ஸ். ஆல்ரெடி we know the formula, I is equal to, ஸோ மோஷனல் இஎம்எஃப்க்கு நமக்கு என்னமா ஃபார்முலா தெரியும், எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு BLV, மறந்துடக்கூடாது. ஸோ ஏரியாவை எப்போல்லாம் சேஞ்ச் பண்ணுறோமோ அப்போ உருவாக்குற எப்சிலானுடைய வேல்யூ என்ன, BLV /R. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய கொஸ்டின் ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். அதாவது ரோமன் லெட்டர் 3 டீட்டெயிலுடைய 12th கொஸ்டின் ஆன்சர் இஸ் கம்ப்ளீட்டட். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 mark கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் இந்த டாப்பிக்கில் இந்த எனர்ஜி கன்சர்வேஷனுங்கிற டாபிக் வந்து புக் பேக்கில் கிடையாதுமா. ஸோ இப்போதைக்கு நான் அதை டீச் பண்ணல, இது அப்புறமா நான் பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ அப் டு திஸ் ஐ கம்ப்ளீட்டட் வீடியோ நம்பர் 2. ஸோ நாளைக்கு உள்ள 9 o'clock டெஸ்ட்டில் வீடியோ 1 வீடியோ 2 ரெண்டையுமே நல்லா லிசன் பண்ணணும், வாட்ச் பண்ணணும், மெமரி பண்ணணும் கொஸ்டின்ஸை. ஐ ஆஸ்க் கொஸ்டின்ஸ், ஸ்லிப் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் வீடியோ 1 and வீடியோ 2. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ் டு ஆல். தேங்க்யூ.